அல்லேலூயா. சோ நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல்ல என்ன நடக்கும்? விசுவாச துரோகம் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த விசுவாச துரோகம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். இன்னும் நமக்கு சில விஷயங்கள் தெரியும். என்ன, அவருடைய வருகைக்கு முன்பாக எலியா தூதன் வருவான் என்று நமக்கு தெரியும். அப்ப நமக்கு இப்படிப்பட்டதான எச்சரிக்கைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை அவர்கள் மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி அவர்களை அடையாளம் கண்டு கொள்வது? அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய கிரியைகளோ மிகவும் மோசமான கிரியைகளா இருக்கும், வசனத்துக்கு விரோதமான கிரியைகளா இருக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். ஆக அவருடைய வருகை குறித்து நாம் எப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சவுல் அப்போஸ்தலன் இங்கே 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்தில் விளக்கி சொல்லுகிறார். அப்ப அங்க என்ன நடக்கும் என்று அவர் சொன்னார்? ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது என்று சொல்லுகிறார். அப்ப எப்பொழுதுமே வஞ்சிக்கிறவர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அவர்கள் பல வழிகளிலும் வஞ்சிப்பார்கள் என்பதை தான் இங்கே சொல்லுகிறார். அப்ப ஆவியினால் வஞ்சிப்பது என்றால் என்ன? அநேகர் என்ன நினைத்துக் கொள்வோம், இங்கே நடக்கிறதான சில காரியங்களை பார்த்து பரிசுத்த ஆவி இல்லாமல் இவர்களால் இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியாது என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் அசுத்த ஆவியினாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இதே 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನ ಪ್ರತ್ಯಕ್ಷೆಯು ಸೈತನನ ಮಾಟಕ್ಕನುಗುಣವಾಗಿರುವುದು, ಅದು ಮೋಸಗೊಳಿಸುವ ಸಕಲ ವಿಧವಾದ ಮಹತ್ ಕಾರ್ಯ, ಸೂಚಕ ಕಾರ್ಯ, ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಇವುಗಳಿಂದ ದುರ್ನೀತಿಯ ಎಲ್ಲ ವಂಚನೆಯಿಂದಲೂ ಕೂಡಿ ನಾಶನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೋಸ್ಕರ ಸಂಭವಿಸುವುದು. இந்த அக்கிரமக்காரனுடைய அற்புதங்களும் இருக்கும் என்று சொல்லுகிறது. அக்கிரமக்காரனாலே அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறது. அது எப்படியா? சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் என்று சொல்லுகிறது. அப்ப இதை பார்க்கிற ஜனங்கள் இந்த அற்புதத்தை எல்லாம் செய்துவிட்டு சாத்தான் என்ன சொல்வான்னா, நாங்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினால இதை செய்கிறோம் என்று சொல்லுவோம். அப்ப இதை பார்க்கிற ஜனங்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும். ஆக ஒரு ஆவியினாலாவது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் இதுதான். அப்ப அது பரிசுத்த ஆவி என்ற அர்த்தம் அல்ல, அப்படி இங்க எழுதவும் இல்லை. ஒரு ஆவி என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஆவி என்ன ஆவி? அது சாத்தானுடைய செயலின்படி என்று சொல்லுகிறது. அப்படியும் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் அங்கே நடக்கும். அது கெட்டு போகிறவர்களை வஞ்சிக்கிறதா இருக்கும். இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்க போகிறதுனால நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்.
ಇರುವವರಿಗೆ அது ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. என்ன விஷயம்? ಅದು ಯಾವ ವಿಷಯ? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. ಏಕೆಂದರೆ ಮೊದಲು ಮತ ಭ್ರಷ್ಟತೆಯು ಉಂಟಾಗಿ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಬಯಲಿಗೆ ಬಂದ ಹೊರತು ಆ ದಿನವೂ ಬರುವುದಿಲ್ಲ. So, விசுவாச துரோகத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்த்தோம். ನಂಬಿಕೆಯ ದ್ರೋಹದ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಈಗ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். ಅಂತ ಒಂದು ಸಂಭವ ನಡೆಯುತ್ತದೆ. அதற்கு மேல் ஒரு விஷயம் இருக்கிறது. ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಒಂದು ವಿಷಯ ಇದೆ. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அப்ப கேட்டின் மனுஷன் திடீரென்று வெளிப்படுவான். ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಅವನು ತಕ್ಷಣ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವನು. எந்த கேட்டின் மனுஷனும் வெளியே வந்து நான் தான் அந்த கேட்டின் மனுஷன் என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டான். ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಹೊರಗಡೆ ಬಂದ ಮೇಲೆ ನಾನೇ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அப்ப அந்த கேட்டின் மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது? ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அவன் வெளிப்பட வேண்டும். ಅವನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அவன் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். யாகோஷுவாவும் அவருடைய முதலாம் வருகையில அவர் வெளிப்பட வேண்டியதா இருந்தது. ಯಾಕೋಷನ ಮೊದಲನೇ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಬೇಕಿತ್ತು. அதே போல யாகோஷோட முதலாம் வருகையிலும் கேட்டின் மகன் யாகோஷோடு கூடவே இருந்தான். ಅದೇ ರೀತಿ ಮೊದಲಿನ ಬರುವಿಕೆ ಯಾಕೋಷನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಆತನ ಜೊತೆಗೆ ಇದ್ದನು. அந்த கேட்டின் மகன் யார்? ಆ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಯಾರು? அவன் யூதாஸ் காரியோத். ಅವನು ಯೂದಾಸ್ ಕಾರಿಯೋತ್. சோ யூதாஸ் காரியோத் அந்த ஆரம்ப யாகோஷோடைய ஊழிய ஆரம்பத்திலிருந்தே அவரோடு கூட இருக்கிறான். ಆ ಯೂದಾಸನು ಆರಂಭದಿಂದಲೂ ಆತನೊಂದಿಗೆನೇ ಇದ್ದನು. யாகோஷுவா யாரிடத்திலும் சொல்லவில்லை இவன் தான் அந்த கேட்டின் மகன் என்று. ಯಾಕೋಷ ಯಾರ ಬಳಿಯೂ ಹೇಳಿಲ್ಲ ಈತನೇ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் அந்த கேட்டின் மகனுடைய செய்கை அவனை வெளிப்படுத்தி விட்டது. ಆದರೆ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನ ಕ್ರಿಯೆಗಳು ಆತನನ್ನು ಪ್ರತ್ಯಕ್ಷಕ್ಕೆ ಕರೆಕೊಂಡು ಬಂತು. அப்ப எப்பொழுதுமே ஒரு வெளிப்பாடு மூலமாகத்தான் நாம் அந்த கேட்டின் மகனை கூட கண்டுகொள்ள முடியும். ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಮುಖಾಂತರನೇ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನ್ನು ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. சத்தியத்தை அறிந்து கொள்ள நமக்கு வெளிப்பாடு வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಪ್ರಕಟಣೆ ಬೇಕಾಗಿದೆ. நம்முடைய இரட்சகரை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு வெளிப்பாடு வேண்டும். ನಮ್ಮ ರಕ್ಷಕರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ನಮಗೆ ಪ್ರಕಟಣೆ ಬೇಕು. அவருடைய வருகையை அறிந்து கொள்வதற்கும் வெளிப்பாடு வேண்டும். ಆತನ ಬರುವಿಕೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಪ್ರಕಟಣೆ ಬೇಕು. கேட்டின் மகனை அறிந்து கொள்வதற்கும் வெளிப்பாடு வேண்டும். ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ನಮ್ಮ ಪ್ರಕಟಣೆ இப்ப ಬೇಕು. யார் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ ಯಾರು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அவர்கள்தான் இரட்சகருடைய வருகையையும் கண்டுகொள்ள முடியும். ಅವರೇ ರಕ್ಷಕರ ಬರುವಿಕೆಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಬಹುದು. கேட்டின் மகனையும் கண்டுகொள்ள முடியும். ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನನ್ನು ಅವರು ಕಂಡುಕೊಳ್ಳಬಹುದು. ஏன்னா கேட்டின் மகன் ஒரு காலமும் நான் தான் கேட்டின் மகன் என்று வெளிப்படுத்த மாட்டான். ಏಕೆಂದರೆ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ನಾನೇ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನೆಂದು ಎಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அவன் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவனாய் இருப்பான். ಆತನು ದೇವ ಭಕ್ತಿಯ ವೇಷ ಧರಿಸಿಕೊಂಡು ಅದರ ಬಲವನ್ನು ಅವನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವನು. அவனை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருமே ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು ಎಲ್ಲರೂ தாங்கள் சத்தியத்தை தான் பின்பற்றுகிறோம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ನಾನು ಸತ್ಯವನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಅವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವರು. இப்ப இன்றைக்கு அநேக ஸ்தாபனங்கள் இருக்கிறது, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ಥಾಪನೆಗಳು, அநேக சபைகள் இருக்கிறது. ಅನೇಕ ಸಭೆಗಳಿವೆ. இப்ப எல்லா சபைகளும் உண்மையானவர்களா? ಎಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿ ಉತ್ತಮವಾದವರ? நியாயம் தீர்க்க நீங்களும் நானும் ஒன்றுமில்லை. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನೀನು ನಾನು ಏನೂ ಇಲ್ಲ. ஆனால் அந்த நியாய தீர்ப்பை அவர்களே வெளிப்படுத்துவார்கள். ಆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಅವರೇ ತೋರಿಸಿಕೊಡುವರು. எப்படி? ಹೇಗೆ? ஒரு சபையினுடைய உபதேசத்தை இன்னொரு சபை ஏற்றுக்கொள்ளாது. ಒಂದು ಸಭೆಯ ಉಪದೇಶವನ್ನು ಮತ್ತೊಂದು ಸಭೆಯು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இந்த சபையினுடைய உபதேசத்தை அந்த சபை ஏற்றுக்கொள்ளாது. ಈ ಸಭೆಯ ಉಪದೇಶವನ್ನು ಆ ಸಭೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆனால் ரெண்டு சபைகளுமே நாங்கள் தான் உண்மை என்று சொல்லிக் கொள்வார்கள். ಆದರೆ ಎರಡು ಸಭೆಯು ನಾವೇ ಉತ್ತಮವಾದವರು ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುವರು. அப்ப ரெண்டு சபையும் உண்மை இல்லை என்பதை வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும். ಎರಡು ಸಭೆಯು ಸರಿಯಿಲ್ಲ ಎಂದು ಹೊರಗಡೆ ಇರುವವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ அவர்களே தங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள். ಅವರೇ ಅವರನ್ನು ಪ್ರತ್ಯಕ್ಷಕ್ಕೆ ತಂದುಕೊಂಡು ಬರುವರು. அப்ப எந்த சபைதான் உண்மையான சபை? ಯಾವ ಸಭೆ ಉತ್ತಮವಾದ ಸಭೆ? அப்ப வெளிப்பாட்டின் மூலமாக எந்த சபை நடத்தப்படுகிறதோ அந்த சபைதான் உண்மையான சபை. ಪ್ರಕಟಣೆ ಮುಖಾಂತರ ಯಾವ ಸಭೆ ಮುಂದುವರಿಯುತ್ತದೋ ಆ ಸಭೆಯೇ ಉತ್ತಮವಾದ ಸಭೆ. எல்லா சபையுமே நாங்கள் பின்பற்றுவதுதான் சத்தியம் என்று சொல்லுவார்கள். ಎಲ್ಲ ಸಭೆಯು ನಾನು ಹಿಂಬಾಲಿಸುವುದೇ
ಸತ್ಯ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு உலக அளவிலே சபைகளில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் மிகவும் அருவருப்பான விஷயங்கள் சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ಈ ದಿನ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಿದರೆ ತುಂಬಾ ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತವೆ. ஆனால் அப்படிப்பட்ட சபைகளையும் பின்பற்றுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ಅಂತ ಸಭೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಜನರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ. அப்ப அந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? ಆ ಜನರು ಏನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? எங்கள் சபைதான் உண்மையான சபை, ನಮ್ಮ ಸಭೆಯು ನಿಜವಾದ ಸಭೆ, எங்களிடத்தில் சத்தியம் இருக்கிறது, ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಸತ್ಯವಿದೆ, நாங்கள் தான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் ನಾವು ದೇವರಿಗೆ ತುಂಬಾ ಪ್ರಿಯ ಉಳ್ಳವರು என்று ஒவ்வொரு சபையும் தங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறது. ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಯು ತಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತವೆ. ஜனங்கள் எந்த அளவுக்கு போவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಜನರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். John the Gospel chapter 16 verses 1 and 2. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನಗಳು. ನೀವು ಧೈರ್ಯಗೆಟ್ಟು ಹಿಂಜರಿಯಬಾರದೆಂದು ಇದನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. ನಿಮಗೆ ಬಹಿಷ್ಕಾರ ಹಾಕುವವರು, ಅದಲ್ಲದೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಲ್ಲುವವನು ತಾನು ದೇವರಿಗೆ ಯಜ್ಞವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆಂದು ನೆನೆಸುವ ಕಾಲ ಬರುತ್ತದೆ. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உண்மையான விசுவாசிகளை சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை கொலை செய்கிறவன், ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವವರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುವವರು, அவன் என்ன நினைத்து கொண்டு அந்த கொலையை செய்கிறான்? ಅವನು ಏನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಆ ಕೊಲೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? நான் செய்வது பாவம் என்று அவன் நினைத்து செய்யவில்லை. ನಾನು ಮಾಡುವುದು ಪಾಪ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು ಆತನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. நான் உண்மையாகவே தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்றுதான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ನಾನು ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರಿಗೆ ಯಜ್ಞವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. அவனே அப்படி செய்ய முடியுமானால் ಆತನೇ ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಾದರೆ, இன்றைக்கு சத்தியம் இல்லாத இடங்களிலே ஆராதிக்கிற ஜனங்களும் தங்களை அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವೇ ಇಲ್ಲದ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಜನರು ಅವರು ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ಹಾಗೆ ರೀತಿ நாங்கள் சத்தியத்தை தான் பின்பற்றுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ನಾವು ಸತ್ಯವನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. இப்ப அப்படி கொலை செய்தவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைத்தவர்களில் ஒருவன் தான் சவுல் அப்போஸ்தலன். ಆ ರೀತಿ ಕೊಲೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರಿಗೆ ಯಜ್ಞ, ಕೊಲೆ ಮಾಡುವುದು ದೇವರಿಗೆ ಯಜ್ಞ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು ಮಾಡುವವನಾಗಿದ್ದವನೇ ಪೌಲನಾದ ಅಪೊಸ್ತಲನು. அவன் அதை மிகவும் உற்சாகமாக செய்து கொண்டிருந்தான். ಅವನು ಅದನ್ನು ತುಂಬಾ ಉತ್ಸಾಹದಿಂದ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ஏன் அவன் அப்படி செய்தான்? ಏಕೆ ಅವನು ಆ ರೀತಿ ಮಾಡಿದನು? அதுதான் தேவனுக்கு பிரியம் என்று அவன் நினைத்தான். ಅದೇ ದೇವರಿಗೆ ಅಚ್ಚುಮೆಚ್ಚಾದದು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು, நான் செய்வது சரிதான் என்று அவன் நினைத்தான். ತಾನು ಮಾಡುವುದು ಸರಿಯೇ ಎಂದು ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು, நான் செய்வதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று அவன் விசுவாசித்தான். ನಾನು ಮಾಡುವುದನ್ನು ದೇವರು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ಅದನ್ನು ನಂಬಿದನು. ஆகையினால தான் உண்மையான விசுவாசிகளை எல்லாம் அவன் கொலை செய்து கொண்டிருந்தான். ಆದ್ದರಿಂದ ನಿಜವಾದ ಭಕ್ತರನ್ನು ಆತನು ಕೊಲೆ ಮಾಡಿದನು. அந்த விசுவாசத்திலிருந்து அவனை மாற்றுவதற்கு அங்கே ஒரு வெளிப்பாடு அவனுக்கு தேவைப்பட்டது. ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಅವನನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಒಂದು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ದೊರಕಿತು. புரிந்து கொண்டவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுக்கு வெளிப்பாடு தேவைப்பட்டதா? வெளிப்பாடு கிடைத்ததா அவனுக்கு? ಅವನಿಗೆ ಪ್ರಕಟಣೆ ಸಿಕ್ಕಿತಾ? யாகுஷுவாவே அவனுக்கு வெளிப்பட்டார். ಯಾಕುಶ್ವೇ ಆತನಿಗೆ ಪ್ರಕಟಣೆ ஆமென். ஹல்லேலூயா. யாகுஷு அவனுக்கு வெளிப்பட்ட பிறகுதான் ಯಾಕುಶ್ವ ಆತನಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದ ಮೇಲೆ இதுவரைக்கும் நான் செய்து வந்தது தவறு, ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಾನು ಮಾಡಿ ಬಂದಿದ್ದೆಲ್ಲ ತಪ್ಪಾದದ್ದು, நான் இப்பொழுது என் பாதையை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. ಈಗ ನನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ಭಾವನೆ ಅವನಿಗೆ ಬಂತು. இதே போல இன்றைக்கு தவறான உபதேசத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ತಪ್ಪಾದ ಉಪದೇಶವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮಕ್ಕಳಿಗೂ இதே போன்ற வெளிப்பாடு கிடைத்தால் மட்டும்தான் ಇದೇ ರೀತಿ ಅದೇ ಯಾಕುಶ್ವ ಮಿಸ್ಸಿನ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಬಂದರೆ ಮಾತ್ರ அவர்கள் அதை விட்டு வெளியே வருவார். ಅವರು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರುವರು. அந்த வெளிப்பாடு கிடைக்காத பட்சத்திலே ಆ ಪ್ರಕಟಣೆ ಸಿಗದೇ ಇರುವ ಪಕ್ಷದಲ್ಲಿ நீங்கள் எவ்வளவுதான் சத்தியமாக அல்லது வல்லமையாக நீங்கள் பிரசங்கம் பண்ணினாலும் ನೀವು ಎಷ್ಟು ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿ ಸತ್ಯದಿಂದ ನೀವು ಬೋಧನೆ ಮಾಡಿದರೂ அவர்கள் அங்கேதான் இருப்பார்கள். ಅವರು ಅಲ್ಲೇ ಇರುವರು. காரணம் அவர்களை இழுக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே நிறைய இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಅವರಿಗೆ ಸೆಳೆಯುವ ವಿಷಯಗಳು ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಇವೆ. அதை விட்டு விட்டு வருவது மிகவும் கடினம். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರುವುದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾದ ವಿಷಯ. நாம் பேசின சிலர்கள் எங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள், ನಾನು ಕೆಲವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದಾಗ ಅವರು ಹೀಗೆ ನನ್ನಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, எங்க சபையிலும் சத்தியம் இருக்கிறது, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೂ ಸತ್ಯವಿದೆ, எங்க சபையிலும் பரிசுத்தாவினுடைய கிரியை இருக்கிறது ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ಇವೆ என்று அவர்கள் நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள். ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போ அவர்களிடத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ಆಗ ಅವರ
ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಏನೇನು ಹೇಳುತ್ತೇವೆ, சத்தியம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பது உண்மை, நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ಸತ್ಯ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ನಿಜ, ನಾನು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆனால் சத்தியம் உங்களிடத்தில் இருந்ததென்றால் ಸತ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ 100% சத்தியம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். 100% ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯವಿರಬೇಕು. உங்களுக்கு 90% சத்தியம் உங்களிடத்தில் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுவோம். 90% ಸತ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. நீங்கள் இன்னும் சத்தியத்துக்குள் இல்லை என்றுதான் அர்த்தம். ನೀವು ಇನ್ನೂ ಸತ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡು ಬರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನು. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஏதோ ஒரு சில வார்த்தைகளினால் பிழைப்பான் என்றல்ல, ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವ ಯಾವುದೋ ಕೆಲವು ಮಾತಿನಿಂದ ಆತನ ಬದುಕುವುದಿಲ್ಲ, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಆತನ ಬದುಕುವನು. ஏனென்றால் சாத்தானுக்கு வசனம் தெரியும். ಏಕೆಂದರೆ ಸೈತಾನನಿಗೆ ಸತ್ಯವೇದ ಗೊತ್ತಿದೆ. அவன் நம்மை காட்டிலும் சில சமயங்களில் நன்றாக போதிப்பான். ಅವನು ನಮಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧನೆ அதற்கு ಮಾಡುತ್ತಾನೆ. உதாரணத்துக்கு நாம் எங்கே போகலாம்? ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗೋಣ? இதை யூதாஸ் காரியத்தையே நாம் எடுக்கலாம். ಇದು ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. யூதாஸ் காரியத்தை யாகுஷோடைய சீஷர்களோடு கூட சேர்ந்து அவனும் ஊழியம் பண்ணினான். ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯವು ಯಾಕೋಬ ಶಿಷ್ಯರಿಗೆ ಸೇರಿ ಆತನ ಸೇವೆ ಮಾಡಿದನು. அவன் ஜெபம் பண்ணின போது பிசாசுகள் ஓடினது. ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಸೈತಾನ ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. அவன் ஜெபம் பண்ணும்போது வியாதிகள் சுஸ்தமானது. ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಎಲ್ಲ ರೋಗಗಳು ವಾಸಿಯಾದವು. அப்போ அவன் கேட்டின் மகன் என்று இப்பொழுது நமக்கு தெரியும். ಆತನ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಎಂದು ನಮಗೆ ಈಗ ಗೊತ್ತಿದೆ. ஆனால் அந்த நாளிலே அவன் கேட்டின் மகன் என்று வெளிப்படவில்லை. ಆ ದಿನದಲ್ಲಿ ಆತನ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಎಂದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. மற்றவர்களோடு கூட சேர்ந்து நானும் உண்மையான விசுவாசி என்றுதான் அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். ಬೇರೆಯವರಿಗೆ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ನಾನು ನಿಜವಾದ ಶಿಷ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದನು. அப்போ அவனுக்கு வசனம் தெரியும். ಆತನಿಗೂ ಸತ್ಯವೇದ ಗೊತ್ತಿದೆ. யாகுஷுவை தெரியுமா அவனுக்கு? ಅವನಿಗೆ ಯಾಕೋಬ ಗೊತ್ತಿದೆಯಾ? நன்றாக தெரியும். ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. அவன் யாகுஷோவோடு சாப்பிட்டு ಆತನು ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ಊಟ ಮಾಡಿ, அவரோடு கூட படுத்து ಆತನೊಂದಿಗೆ ಮಲಗಿ, அவரோடு கூட நடந்து ಆತನೊಂದಿಗೆ ನಡೆದು, அவரோடு கூட சகலத்தையும் செய்தவன். ಆತನೊಂದಿಗೆ ಸಕಲವನ್ನು ಮಾಡಿದಾತನು. சோ அவனுக்கு எல்லாம் தெரியும். ಆತನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತಿದೆ. அப்ப சத்தியம் உங்களிடத்தில் இருந்தால் ಸತ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ அது 100% சத்தியமாக இருக்க வேண்டும். ಅದು 100ಕ್ಕೆ 100 ಸತ್ಯವಾಗಿರಬೇಕು. 99% சத்தியம் உங்களிடத்தில் இருந்தாலும் 99 ಅಷ್ಟು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯವಿದ್ದರೆ உங்களிடத்தில் முழு சத்தியம் இல்லை. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾದ ಸತ್ಯವಿಲ್ಲ. ஒரு மனிதன் ஒரு கிணறை தாண்ட வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுவோம். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬಾವಿಯನ್ನು ದಾಟಬೇಕೆಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. அவன் 50% தாண்டி விட்டான் என்று வைத்துக் கொள்ளுவோம். ಅವನು 50% ಅವನು ದಾಟಿದರೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவன் எங்க இருக்கிறான்? இப்போ கிணற்றுக்கு உள்ளதான் இருக்கிறான். ಅವನು ಬಾವಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. சரி, 99% தாண்டி விட்டான். ಅವನು 99% ಅವನು ದಾಟಿದ್ದಾನೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. இப்ப அவன் எங்க இருக்கிறான்? ಈಗ ಆತನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? இப்பவும் அவன் கிணற்றுக்குள்ளதான் இருக்கிறான். ಈಗಲೂ ಆತನ ಬಾವಿನಲ್ಲಿ. அவன் இன்னும் கிணற்றை தாண்டவில்லை. ಅವನು ಇನ್ನೂ ಬಾವಿಯನ್ನು ದಾಟಲಿಲ್ಲ. எப்பொழுது 100% அவன் தாண்டுகிறானோ ಯಾವಾಗ ಅವನು 100% ದಾಟುತ್ತಾನೋ அப்பொழுதுதான் அவன் குழியில் விழாதபடி கிணற்றை தாண்டி விட்டான் என்று அர்த்தம். ಹಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬೀಳದೆ ಅವನು ಬಾವಿಯನ್ನು ದಾಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஆகவே மற்ற சபைகளில் சத்தியம் இல்லை என்று சொல்வதற்கு நான் வரவில்லை. ಬೇರೆ ಸಭೆಗೆ ಸತ್ಯ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಬರಲಿಲ್ಲ. ஆனால் மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ಆದರೆ ಮನುಷ್ಯನು ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನು. எல்லா சத்தியமும் அங்கே இருக்க வேண்டும். ಎಲ್ಲ ಸತ್ಯವೂ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು. எனக்கு எது பிடிக்கிறதோ அதை நான் எடுத்துக்கொண்டு, ನನಗೆ ಯಾವುದು ಇಷ್ಟವಾಗುತ್ತೋ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು, அல்லது என்னுடைய ஸ்தாபனம் எதை விசுவாசிக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொண்டு, ಇಲ್ಲ ನನ್ನ ಸ್ಥಾಪನೆ ಯಾವುದನ್ನು ನಂಬುತ್ತದೋ ಅದನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು, மற்றவைகளை நான் விட்டுவிட்டால் ಬೇರೆಗಳನ್ನು ನಾನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ நான் இப்பொழுதும் கிணற்றுக்குள்ளுதான் இருக்கிறேன். ನಾನು ಈಗಲೂ ಬಾವಿ ಒಳಗಡೆನೇ ಇದ್ದೇನೆ. உங்கள் சபையில 99% சத்தியம் இருக்கலாம். ಬೇರೆ ಸಭೆಯಲ್ಲಿ 99% ಸತ್ಯವಿದೆ. ஆனால் நீங்கள் இன்னும் கிணற்றுக்குள்ளுதான் இருக்கிறீர்கள். ಆದರೆ ನಾವು ಇನ್ನೂ ಬಾವಿಯಲ್ಲೇ ಇದ್ದೇವೆ. நீங்கள் இன்னும் சாத்தானுக்குள்ளுதான் இருக்கிறீர்கள். ನೀವು ಇನ್ನೂ ಸೈತಾನನ ಒಳಗಡೆ ಇದ್ದೀರಿ. ஆனால் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். ಆದರೆ ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿಯದವರಾಗಿದ್ದೀರಿ. அந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், இந்த உலகத்தின் அதிபதியானவன் ಲೋಕದ ಅಧಿಪತಿ ಆದವನು உங்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. நீங்கள் சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு ನೀವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ உங்களுக்கு சில கவர்ச்சிகளை அவன் வைத்திருக்கிறான். ನಿಮಗೆ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நன்றாக பாட்டு, டான்ஸ் என்ற காரியங்களை அவன் வைத்திருக்கிறான். ಒಳ್ಳೆಯ ಹಾಡುಗಳು, ಡ್ಯಾನ್ಸ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ.
இன்னும் பலவிதமான காரியங்களை அங்கே வைத்துவிட்டு ಇನ್ನು ಹಲವು ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಟ್ಟು கொஞ்சம் சத்தியத்தையும் கொடுத்து விட்டு ಸ್ವಲ್ಪ ಸತ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟು நீங்கள் சத்தியத்துக்குள் தான் இருக்கிறீர்கள் என்று உங்களை நம்ப வைத்துக் ನೀವು கொண்டிருக்கிறார். ಸತ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿಸಿದ್ದಾನೆ. ஆக கேட்டின் மகன் தன்னை உண்மையாக மறைத்துக் கொண்டிருக்கிறான். ಆದ್ದರಿಂದ ಅಧರ್ಮ ಸರ್ಪನು ತನ್ನನ್ನು ತಾನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. யாகுஷுவாவும் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறான். ಯಾಕುಷವನ್ನು ತನ್ನನ್ನು ಮರೆಮಾಚಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதே மாதிரிதான் இவனும் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறான். ಅದೇ ರೀತಿ ಅಧರ್ಮ ಸರ್ಪನು ತನ್ನನ್ನು ಮರೆಮಾಚಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? 6ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. 2 Thessalonians chapter 2 verse 6. 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். ಇದರಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ನೇಮಕವಾದ ಸಮಯದಲ್ಲಿ கரெக்ட். ಬಯಲಿಗೆ ಬರೋದಕ್ಕೆ ಏನು ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತದೋ அப்போ அவன் தன் காலத்தில் தன்னை வெளிப்படுத்துவான். ಅವನು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಬಯಲಿಗೆ ಬರುವನು. அந்த காலத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக ಆ ಕಾಲಕ್ಕೆ ಅವನ ಬಯಲಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அவன் அவனுடைய கிரியைகளை மறைமுகமாக ரகசியமாக அவன் செய்து கொண்டிருப்பான். ಅವನು ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ರಹಸ್ಯವಾಗಿ ಮಾಡುತ್ತಿರುವನು. வெளிப்பாடு பெற்றவர்களால் மட்டும்தான் அவனுடைய கிரியைகளை கண்டுகொள்ள முடியும். ಪ್ರಕಟಣೆ ಹೊಂದಿದವರ ಮುಖಾಂತರ ಮಾತ್ರ ಆತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಬಹುದು. மற்றவர்களால் அதை கண்டுகொள்ள முடியாது. ಬೇರೆಯವರಿಂದ ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. சவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ಸೌಲನಾದ ಅಪೊಸ್ತಲನು ಹೇಳುತ್ತಾನೆ 7ஆம் வசனத்திலே, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சொன்னார். ಅಧರ್ಮವು ಈಗಲೂ ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು 2000 ವರ್ಷಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. சோ அப்பொழுதிருந்தே இந்த அக்கிரமத்தின் கிரியை தொடங்கி இருந்தது. ಆಗಿನಿಂದಲೂ ಈ ಅಧರ್ಮ ಕಾರ್ಯವು ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ. ஆனால் அவன் முழுவதுமாக வெளிப்படவில்லை. ಅವನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬಯಲಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. வெளிப்பட முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று அவனை தடை செய்கிறது. ಬಯಲಿಗೆ ಬರದ ಹಾಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಅವನಿಗೆ ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. ಅವನು ಬಯಲಿಗೆ ಬರದ ಹಾಗೆ ಅವನಿಗೆ ಅಡ್ಡಿ ಮಾಡುವುದು ಏನು ಎಂದು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಿ. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ಅಧರ್ಮವು ಈಗಲೂ ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸುತ್ತದೆ. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ಆದರೆ ಇದುವರೆಗೂ ಅಡ್ಡಿ ಮಾಡುವವನು ತೆಗೆದು ಬಿಡುವ ತನಕ ಅದು ಗುಪ್ತವಾಗಿಯೇ ಇರುವುದು. அப்ப அவன் வெளிப்பட முடியாதபடிக்கு அங்கே ஏதோ ஒரு பவர் அவனை தடை செய்து வைத்திருக்கிறது. ಅವನು ಪ್ರತ್ಯಕ್ಷ ಬರ ಆಗದ ಹಾಗೆ ಅವನಿಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಅಡ್ಡಿ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದೆ. அவன் எப்ப வெளிப்படுவான்? ಅವನು ಯಾವಾಗ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುತ್ತಾನೆ? அவன் காலத்தில் அவன் வெளிப்படுவான். ಅವನ ಕಾಲಕ್ಕೆ ಅವನು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವನು. யூதாஸ் காரியத்துக்கு கூடவே இருந்தான். ಯುದ್ಧಕಾರನ ಜೊತೆಯೇ ಇದ್ದನು. யாகுஷு அவனை வெளிப்படுத்தவில்லை. ಯಾಕುಷ ಆತನನ್ನು ಪ್ರತ್ಯಕ್ಷಿಸಲಿಲ್ಲ. அவனும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ಆತನು ತಾನು ಯಾರು ಎಂದು ಹೇಳಿಕೊಡಲಿಲ್ಲ. ஆனால் காலம் நிறைவேறின போது ಆದರೆ ಕಾಲ ಪರಿಪೂರ್ಣವಾದಾಗ அந்த இடத்தில் அவன் தன்னை வெளிப்படுத்தினான். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ತಾನು ಯಾರು ಎಂದು ತೋರಿಸಿದನು. அதே போல ಅದೇ ರೀತಿ இங்கேயும் காலம் நிறைவேறும் போது அவன் தன்னை வெளிப்படுத்துவான். ಇಲ್ಲಿಯೂ ಕಾಲವು ಪರಿಪೂರ್ಣವಾದಾಗ ತನ್ನನ್ನು ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುವನು. அதற்கு முன்னே அவன் தன்னை வெளிப்படுத்த கூடாதபடிக்கு ஏதோ ஒன்று அவனை தடை செய்கிறது. ಮುಂಚಿತವಾಗಿ ತನ್ನನ್ನು ತಾನು ತೋರಿಸಿಕೊಡದಾಗ ಯಾವುದೋ ಒಂದು ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತದೆ. அத இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹீ அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கோம். ஹீன்னு போட்டிருக்கோம் 7ஆம் வசனத்துல இருக்கா? வாசி. Only he who restrains he will do so until he is taken out of the way. அவன் வழியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ಅವನಿಗಿರುವ ಅಡ್ಡಿಯನ್ನು ತೆಗೆದ ಆದ ಮೇಲೆನೇ ಈ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಕಾಣಬರುವನು. அப்ப இந்த தடை செய்கிறவன் யார்? ಇಲ್ಲಿ ಅಡ್ಡಿ ಮಾಡುವವನು ಯಾರು? இந்த தடை செய்கிறவன் நீதிமான்கள். ಈ ಅಡ್ಡಿ ಮಾಡುವವರು ನೀತಿವಂತರು. அதாவது மணவாட்டி. ಮದುಮಗನು. மணவாட்டி இருக்கும் வரைக்கும் ಮದುಮಗಳು ಇರುವ ತನಕ அவன் தன்னை வெளிப்படுத்த முடியாது. ಅವನು ತನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இதற்கு நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்ல முடியும். ಇದಕ್ಕೆ ನಾನು சில ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಹೇಳಬಹುದು. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் ಆದಿಕಾಂಡ
ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ அங்கே ஆபிரகாமோடு யாகோவா பேசிக் கொண்டிருக்கிறார். ಅಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಯಾಕೋಬ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. யாகோவோடு கூட வந்த 2 தூதர்கள் சோதோம் கொமோராவை நோக்கி போய்விட்டார்கள். ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ಬಂದಂತ ಇಬ್ಬರು ದೂತರು ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣದ ಕಡೆಗೆ ಹೋದರು. அங்கே லோத்து இருக்கிறான் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். ಅಲ್ಲಿ ಲೋಟನು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. இப்ப யாகோவா அவனிடத்தில் ஆபிரகாம் இடத்திலே சொல்லிவிட்டார், ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಆಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾನೆ, சோதோம் கொமோராவுடைய அக்கிரமம் என்னிடத்தில் வந்தது, ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣದ ಪಾಪ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದಿದೆ, ஆகவே அதை அழிக்கப் போகிறேன் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನು ನಾನು ನಾಶ ಮಾಡಲು ಹೊರಟಿದ್ದೇನೆ ಎಂದು ಆಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இப்பொழுது ஆபிரகாமுடைய இருதயம் துடிக்கிறது. ಈಗ ಆಬ್ರಹಾಮನ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಂಡಿದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அங்கே லோத்து இருக்கிறான். ಅಲ್ಲಿ ಲೋಟನು ಇದ್ದಾನೆ. இப்பொழுது யாகோவோடு அவன் பேச ஆரம்பிக்கிறான். ಈಗ ಆತನು ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. யார் பேசுறா? ಯಾರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? ஆபிரகாம் பேசுகிறார். ಆಬ್ರಹಾಮನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஐயா, அந்த பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழித்து விடுவீரா? ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ 50 ಮಂದಿ ನೀತಿ ಬಂದಿದ್ದರೆ ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಡುವಿಯೋ? இப்படி அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அப்ப தேவன் சொல்லி சொல்லி கடைசியில எங்கே வருகிறார்? ದೇವರು ಆತನಿಗೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ಎಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ? 32ஆம் வசனத்திலே 32 verse, ಅಬ್ರಹಾಮನು, ಸ್ವಾಮಿ, ನಿನಗೆ ಸಿಟ್ಟಾಗಬಾರದೆಂದು ಇನ್ನು ಒಂದೇ ಸಾರಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ಒಂದು ವೇಳೆ 10 ಮಂದಿ ಸಿಕ್ಕಾರೋ ಎನ್ನಲು ಆತನು 10 ಮಂದಿ ನಿಮಿತ್ತವೂ ಅದನ್ನು ಉಳಿಸುವೆನು, ನಾಶ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂದನು. அப்ப இந்த சோதோம் கொமோரா என்கிற இந்த 2 பெரிய பட்டணத்திலே ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಈ ದೊಡ್ಡ 2 ಪಟ್ಟಣದಲ್ಲಿ மொத்தத்தில் ஒரு 10 விசுவாசிகள் இருந்தால் கூட நான் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ಒಟ್ಟು 10 ಜನ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು ಉತ್ತಮರು ಇದ್ದರೆ ನಾನು ಆ ದೇಶವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன் யாகோவாவால் அழிக்க முடியாது? ಏಕೆ ಯಾಕೋನಿಂದ ನಾಶ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ? இந்த 10 நீதிமான்கள் அங்கே இருப்பதினாலே, ಈ 10 ಜನ ಉತ್ತಮವಾದವರು ಅಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ, அல்லது ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் கூட ಅಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬ ನೀತಿವಂತನು ಇದ್ದರೂ ಕೂಡ அந்த நீதிமான் என்ன செய்வான் தெரியுமா? ಆ ನೀತಿವಂತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பீட்டர் 2nd chapter 2 பீட்டர் 2nd chapter 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 6th verse onwards. 2 ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6ರಿಂದ ವಚನ. ಆತನ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಸುಟ್ಟು ಬೂದಿ ಮಾಡಿ ಮುಂದೆ ಭಕ್ತಿಹೀನರಾಗಿ ಬದುಕುವವರ ಗತಿ ಇಂಥದೆಂದು ಸೂಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವುಗಳಿಗೆ ನಾಶನವನ್ನು ವಿಧಿಸಿದನು. ಆದರೆ ಅಧರ್ಮಿಗಳ ನಾಚಿಕೆಗೆಟ್ಟ ನಡತೆಗೆ ವೇದನೆಗೊಂಡಿದ್ದ ನೀತಿವಂತನಾದ ಲೋಟನು ತಪ್ಪಿದನು. ಆ ನೀತಿವಂತನು ಅವರ ನಡುವೆ ಇದ್ದುಕೊಂಡು ಅವರ ಅನ್ಯಾಯ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ ಕೇಳುತ್ತಾ ಅವುಗಳ ನಿಮಿತ್ತ ದಿನೇ ದಿನೇ ತನ್ನ ನೀತಿಯುಳ್ಳ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ಕರಕರೆಗೊಂಡನು. ಯಾಕೋಬನು ಭಕ್ತರನ್ನು ஹல்லேலூயா. சோ இங்கே அந்த சோதோம் கொமோரா மிகவும் துன்மார்க்கமான ஒரு இடமா இருக்கிறது. ಆ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ತುಂಬಾ ದುಷ್ಟರಿಂದ ತುಂಬಿದ ಪಟ್ಟಣವಾಗಿದೆ. அவர்கள் மத்தியிலே லோத்து இருக்கிறார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಲೋಟನು ಇದ್ದಾನೆ. லோத்து ஒரு நீதிமான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு. ಲೋಟನು ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು ಎಂದು ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ இந்த நீதிமான் அங்கே இருந்ததனால அவன் என்ன செய்கிறான்? ಈ ನೀತಿವಂತನು ಅಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? எந்த நீதிமானும் என்ன செய்வான்? ಯಾವ ನೀತಿವಂತನಾದರೂ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவன் தன்னை சுற்றி நடக்கிறதான அக்கிரம கிரியைகளை பார்த்து அதற்காக பெருமூச்சு விட்டு அழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் இருப்பான். ತನ್ನ ಸುತ್ತಲೂ ನಡೆಯುವ ಎಲ್ಲ ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನೆನಿಸಿ ಅವನು ನಿಟ್ಟುಸಿರು ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ದಿನೇ ದಿನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವನಾಗಿರುತ್ತಾನೆ. அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நீதிமானை கடந்து யாகோவாவால் அந்த தேசத்தை அழிக்க முடியாது. ಆ ಜನರಿಗಿಂತ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನನ್ನು ದಾಟಿ ಆ ದೇಶವನ್ನು ಹಾಳು ಮಾಡಲು ನಾಶ ಮಾಡಲು ಯಾಕೋನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. அங்கே 10 நீதிமான்கள் கூட இல்லை. ಅಲ್ಲಿ 10 ಜನ ನೀತಿವಂತರು ಇಲ್ಲ. அங்கே லோத்து மட்டும்தான் இருக்கிறான். ಲೋಟನು ಮಾತ್ರ ಇದ್ದಾನೆ. அப்ப லோத்து அங்க என்ன செய்து கொண்டிருந்தானாம்? ಲೋಟನು ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? 7ஆம் வசனம், அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த லோத்து சும்மா அங்க நீதிமானான எங்கே ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கல. ಆತ ನೀತಿವಂತನಾಗಿ ಎಲ್ಲೋ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಆತನು ಕುಳಿತುಕೊಂಡಿರಲಿಲ್ಲ.
அங்கே நடக்கிற காம விகாரங்களை பார்த்து தன் இருதயத்தில் வருத்தப்படுகிறான். ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಅವನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಳವಳಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதோடு இல்லை, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்படுகிறான். ಅವನು ನೀತಿಯುಳ್ಳ ತನ್ನ ಹೃದಯದಿಂದ ಬಹಳವಾಗಿ ನೊಂದುಕೊಂಡು, அந்த பாதிக்கப்படுகிறான் என்றால் அர்த்தம் என்ன? ಆತ ನೊಂದಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಿ ಅರ್ಥವೇನು? அவன் கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபிக்கிறான் என்ற அர்த்தம். ಆತನು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಅರ್ಥ. அப்ப ஒரு மனிதன் அங்கே இந்த ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಈ ಜನರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ அதை தாண்டி யாகோவாவால் போய் அவர்களை அழிக்க முடியாது. ಆತನನ್ನು ದಾಟಿಕೊಂಡು ಹೋಗಿ ಯಾಕೋ ಆ ದೇಶವನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அந்த ஜனங்களுக்காக இந்த நீதிமான் திறப்பின் வாசலிலே நிற்கிறான். ಆ ಜನರಿಗಾಗಿ ಈ ಮನುಷ್ಯನು ಅನೀತಿವಂತನು ಆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவனை தாண்டி அவராலே போக முடியாது. ಆತನನ್ನು ದಾಟಿಕೊಂಡು ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஒருமுறை இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று யாகுவா வந்தார். ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಯಾಕೋ ಬಂದನು. அப்பொழுது மோசே திறப்பின் வாசலில் நின்று அவர்களுக்காக வேண்டிக் கொண்டான். ಆಗ ಮೋಶೆ ತೆರೆದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಯಾಕೋನನ್ನು ಬೇಡಿಕೊಂಡನು. யாகுவாவால் அவனை தாண்டி போகவே முடியவில்லை. ಯಾಕೋವನಿಗೆ ಆತನನ್ನು ದಾಟಿ ಮುಂದೆ ಹೋಗಲು ಆಗಲೇ ಇಲ್ಲ. ஒருவனுடைய ஜெபத்தினாலே அன்றைக்கு 20 லட்சம் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ 20 ಲಕ್ಷ ಜನರು ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟರು. ஜெபிக்கிற ஒரு விசுவாசியை, ஒரு நீதிமானை தாண்டி யாகுவாவால் ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಒಬ್ಬ ನೀತಿ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನನ್ನು ದಾಟಿ ಯಾಕುವನು ಜನರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಕೊಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஒருவனுக்கு யாகோ எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் என்று பாருங்க. ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರು ಎಷ್ಟು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ನಾವು ಬೇರೆಯವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ யாகோ நமக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார். ಯಾಕುವ ನಮ್ಮನ್ನು ಅಷ್ಟು ಘನಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை தாண்டி வந்து மற்றவர்களை தண்டிக்க அவர் வரவே மாட்டார். ನಮ್ಮನ್ನು ದಾಟಿ ಬೇರೆಯನ್ನು ದಂಡಿಸಲು ಆತನು ಬರುವುದೇ ಇಲ್ಲ. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 9th chapter verse 4. ಎಸೇಕಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ಅವನಿಗೆ, ನೀನು ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದಲ್ಲೆಲ್ಲ ತಿರುಗಿ ಅದರೊಳಗೆ ನಡೆಯುವ ಸಮಸ್ತ ಅಸಹ್ಯ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನರಳಿ ಗೋಳಾಡುತ್ತಿರುವ ಜನರ ಹಣೆಯ ಮೇಲೆ ಗುರುತು ಮಾಡು ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாகுவா அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரை தெரிந்து கொள்ளுகிறார் இங்கே? ಆತನು ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ? மற்றவர்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ನರಳಿ ಗೋಳಾಡಿ ಅಳುವ ಜನರನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவருடைய பார்வையிலே அவர்கள் விலையேற பெற்றவர்கள். ಆತನ ನೋಟಕ್ಕೆ ಅವರು ತುಂಬಾ ಮಾನ ಪಡೆದವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக இங்கேயும் அதைத்தான் செய்தார். ಇಲ್ಲಿಯೂ ಆತನು ಅದನ್ನೇ ಮಾಡಿದನು. மோசே இடத்திலும் அதே காரியத்தை செய்தார். ಮೋಶೆಯ ಬಳಿಯೂ ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು. இங்கே லோத்துவினிடத்திலும் தேவன் அதே காரியத்தை செய்தார். ಲೋಟನ ಬಳಿಯೂ ಅದೇ ಕಾರ್ಯ ಮಾಡಿದನು. இந்த கடைசி காலத்திலே ಈ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ மணவாட்டி இருக்கிற வரைக்கும் அக்கிரமக்காரன் வெளிப்பட முடியாது. காரணம், மணவாட்டி அக்கிரமக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார். ಮದುಮಗಳು ಇರುವ ತನಕ ಈ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವುದಿಲ್ಲ. ಏಕೆಂದರೆ ಈ ಮದುಮಗಳು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அங்கே சோதோம் குமாரை அழிப்பதற்கு ಅಲ್ಲಿ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ யாகுவா லோத்துவை வெளியே கொண்டு வந்தார். ಯಾಕೋವ ಲೋಟನನ್ನು ಹೊರಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு பிறகுதான் தூதர்களாலே அந்த சோதோம் குமாராவை அழிக்க முடிந்தது. ಆತನು ಬಂದ ಆದ ಮೇಲೆನೆ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವನ್ನು ದೂತರು ನಾಶ ಮಾಡಿದರು. அதே போல இந்த கடைசி காலத்திலே அக்கிரமக்காரன் வெளிப்பட வேண்டும் என்றால் ಅದೇ ರೀತಿ ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಬೇಕಾದರೆ தங்களுடைய ஜெபத்தின் மூலம் அவனை தடை செய்கிற மணவாட்டி ತನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮುಖಾಂತರ ಆತನ ತಡೆಗಟ್ಟುವಂತಹ ಆ ಮದುಮಗಳು எடுக்கப்பட்டு போக வேண்டும். ಅವಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. மணவாட்டி எடுக்கப்பட்டு போனால் மட்டுமே ಆ ಮದುಮಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆನೆ இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க அப்புறம் யாருமே இருக்க ಈ மாட்டார்கள். ಜನರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಯಾರೂ ಇರುವುದಿಲ್ಲ. அப்பொழுது தைரியமாக அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ಆಗ ಧೈರ್ಯವಾಗಿ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪವನ್ನು ಹೊರಗಡೆ ಬರುವನು. ஆக அந்த அக்கிரமக்காரன் தன் காலத்தில் வெளிப்படாதபடிக்கு அவனை தடை செய்கிறது நீதிமான்களாகிய மணவாட்டி சபை. ಆ
ಆ ಧರ್ಮ ಸರ್ಪನು ಹೊರಗಡೆ ಬರದ ಹಾಗೆ ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತಿರುವುದು ಆ ನೀತಿವಂತರ ಸಭೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதைத்தான் இந்த காலத்திலே நமக்கு ஒரு வெளிப்பாடாக அவர் தருகிறார். ಅದೇ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. நீதிமான்களுடைய ஜெபத்தினாலே இந்த உலகத்தில் இன்னும் நியாயங்கள் நிலைத்திருக்கிறது. ನೀತಿವಂತರ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇನ್ನೂ ನ್ಯಾಯಗಳು ನಿಂತಿವೆ. ஏதோ சில நீதிமான்களுடைய ஜெபத்தினாலே, ಯಾವುದೋ ಕೆಲವು ನೀತಿವಂತರ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ, அந்த சில நீதிமான்கள் ஒரு நாளிலே காட்சியிலிருந்து வெளியே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ಆದರೆ ಕೆಲವು ಆ ನೀತಿವಂತರು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಾಲ ಬಂದಾಗ ಅವರು அந்த ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವರು. மணவாட்டி அவர் சீயோனிலே சேர்த்திடுவார். ತನ್ನ ಮದುಮಗಳನ್ನು ಸೀಯೋನಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವನು. தன்னுடைய ஜெபமலையிலே அவர் சேர்த்திடுவார். ತನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಂದಿರದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವನು. தன்னுடைய வீட்டிலே அவர்களை சேர்த்துக் ತನ್ನ கொள்ளுவார். ಮನೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವನು. மணவாட்டியை எடுத்துக் கொள்ளுவார். ಮದುಮಗಳನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವನು. நான் ஏன் இதையெல்லாம் சொன்னேன் என்றால், ನಾನು ಏಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದೇನೆ ಎಂದರೆ, இதெல்லாம் ஒரே விஷயம்தான். ಇವೆಲ್ಲವೂ ಒಂದು சோ ವಿಷಯವಾಗಿದೆ. இந்த விஷயம் நடக்கும் பொழுது ಈ ವಿಷಯ ನಡೆಯುವಾಗ இந்த உலகத்திலே அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅಧರ್ಮ ಸರ್ಪನು ಬಯಲಿಗೆ ಬರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப மணவாட்டி இங்க இருக்கும் வரைக்கும் ಮದುಮಗಳು ಇರುವ ತನಕ அவன் வெளிப்படவே முடியாது. ಆತನು ಬಯಲಿಗೆ ಬರಲು ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. அப்ப மணவாட்டியுடைய சுபாவம் என்ன? ಆ ಮದುಮಗಳ ಸ್ವಭಾವ ಏನಾಗಿದೆ? தன்னை சுற்றி நடக்கிற அக்கிரம காரியங்களை பார்த்து அவள் பெருமூச்சு விட்டு அழுகிறவளாய் இருப்பாள். ತನ್ನ ಸುತ್ತಲೂ ನಡೆಯುವ ಅಸಹ್ಯ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಆತಳು ನರಳಿ ಗೋಳಾಡಿ ಅಳುವಳಾಗಿರುತ್ತಾಳೆ. அதை தாண்டி யாகோவால கிரியை செய்ய முடியாது. ಅದನ್ನು ದಾಟಿ ಯಾಕೋವನಿಂದ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனாலும் தன் காலத்தில் அவர் வெளிப்பட போகிறார். ಆದರೂ ತನ್ನ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ அவர் ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗಲಿದ್ದಾನೆ. வெளிப்படும் போது அங்க என்ன நடக்க போகிறது? ಆತನ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? 8ஆம் வசனம் சொல்றத பாருங்க. 8ஆம் வசனம், 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த அவன் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட இதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் நீக்கப்படும் போது, அதாவது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அக்கிரமக்காரன் என்ன செய்வான்? வெளிப்படுவான். 8ஆம் வசனம். ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಕಾಣಬರುವನು. 7ல இருந்து வாசனம். ಅಧರ್ಮವು ಈಗಲೂ ಗುಪ್ತವಾಗಿ ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸುತ್ತದೆ. ಆದರೆ ಇದುವರೆಗೂ ಅಡ್ಡಿ ಮಾಡುವವನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವ ತನಕ ಅದು ಗುಪ್ತವಾಗಿಯೇ ಇರುವುದು. ಅವನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಕೂಡಲೇ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಕಾಣಬರುವನು. ஆம். அப்ப நீக்கப்படும் போது, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ಮದುಮಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಬಯಲಿಗೆ ಬರುವನು. அப்படி அவன் வெளிப்படும் போது ಆ ರೀತಿ ಅವನು ಕಾಣ ಬರುವಾಗ அவனை யாகுவா என்ன பண்ணுவார்? ಆತನನ್ನು ಯಾಕೋ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து, ತನ್ನ ಬಾಯಿಯ ಉಸಿರಿನಿಂದ ಆತನನ್ನು ಕೊಂದು, தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ತನ್ನ ಪ್ರತ್ಯಕ್ಷೆಯ ಪ್ರಕಾಶದಿಂದ ಸಂಹರಿಸುವನು. இப்ப எல்லாரும் இதை பற்றி என்ன நினைப்பாங்க? ಎಲ್ಲರೂ ಇದರ ಬಗ್ಗೆ ಏನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? வாயின் சுவாசம் என்று இங்கே வசனம் வருகிறது. ಬಾಯಿಯ ಉಸಿರು ಎಂದು ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சுவாசம் எங்க இருந்து வரும்? ಉಸಿರು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? சுவாசம் நம்ம எதனால சுவாசிக்கிறோம்? ನಾವು ಯಾವುದರಿಂದ ಉಸಿರಾಡುತ್ತೇವೆ? மூக்கா வாயா? மூக்கிலையா வாயிலையா? மூக்குல. இங்க யாகுஷுவா எந்த சுவாசத்தினால அவனை அழிக்கிறாரு? ಇಲ್ಲಿ ಯಾವ ಶ್ವಾಸದಿಂದ ಆತನು ಅಳಿಸುತ್ತಾನೆ? மூக்கிலிருந்து வருகிற சுவாசத்துல இல்ல, ಮೂಗಿನಿಂದ ಬರುವ ಶ್ವಾಸದಿಂದ ಅಲ್ಲ, தன் வாயிலிருந்து வருகிற சுவாசம். ತನ್ನ ಬಾಯಿಯಿಂದ ಬರುವಂತ ಶ್ವಾಸ. அப்போ வாயிலிருந்து வருகிற சுவாசம் என்று அவர் சொல்ல காரணம் என்ன? ಬಾಯಿನಿಂದ ಬರುವ ಉಸಿರು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆತನ ಕಾರಣವೇನು? இந்த சுவாசம் என்பது, ಈ ಉಸಿರು ಎಂಬುವುದು, அந்த சுவாசம் இல்லாமல் வெறும் 3 நிமிஷம் தான் நாம் உயிரோடு இருக்க முடியும். ಆ ಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ಬರೀ 3 ನಿಮಿಷ ಮಾತ್ರ ನಾವು ಜೀವಂತವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. வாயில சாப்பிடுகிறோம், ಬಾಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುತ್ತೇವೆ. அந்த சாப்பாடு இல்லாம நீங்க ஒரு 3 நாள், ஒரு வாரம் கூட நீங்கள் இருந்து விடலாம். ಊಟ ಇಲ್ಲದೆ ಒಂದು ವಾರ ಬೇಕಾದರೆ ನೀವು ಇರಬಹುದು. ஆனால் மூச்சு காற்று இல்லாமல் ಆದರೆ ಗಾಳಿ ಇಲ್ಲದೆ 3 நிமிஷத்திற்கு மேல் வாழ முடியாது. 3 ನಿಮಿಷಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾವು ಜೀವಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இங்கே இவர் எந்த சுவாசத்தை சொல்லுகிறார்? ಆದರೆ ಇಲ್ಲಿ ಯಾವ ಶ್ವಾಸದ ಬಗ್ಗೆ? தன் வாயின் சுவாசம் என்று சொல்லுகிறார். ಬಾಯಿಯ ಶ್ವಾಸ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. வாயின் சுவாசம் என்றால் ಬಾಯಿಯ ಶ್ವಾಸವೆಂದರೆ அந்த நேரத்துக்குரிய வார்த்தை. ಆ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேற்றுள்ள சாப்பாட்டை நீங்க இன்னைக்கு சாப்பிடலாம், ನಿನ್ನೆಯ ಊಟ ಇವತ್ತು ತಿನ್ನಬಹುದು. ஆனா நேற்றுள்ள காற்றை நீங்க இன்னைக்கு சுவாசிக்க முடியாது. ನಿನ್ನೆಯ ಗಾಳಿ ಈ ದಿನ ನೀವು ಉಸಿರಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்பொழுது உள்ள காற்றை தான் நீங்கள் சுவாசிக்க முடியும். ಈಗ ಇರುವ ಗಾಳಿ
ಗಾಳಿಯನ್ನೇ ನೀವು ಉಸಿರಾಡಬೇಕು. அப்ப யாகோஷுவா வாயின் சுவாசம் என்று சொல்லும் பொழுது ಯಾಕೋಬ ಬಾಯಿಯ ಶ್ವಾಸ ಎಂದು ಹೇಳುವಾಗ அந்த நேரத்துக்குரிய வார்த்தை. ಆ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಬಂದಿರುವಂತಹ ವಾಕ್ಯ. அப்ப அந்த வார்த்தையினாலே என்ன பண்ணுவாராம்? அவனை அழிப்பாராம். ಆ ವಾಕ್ಯದಿಂದ ಆತನನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தன் வாயின் சுவாசத்தினாலே அவனை அழிக்கிறான். ತನ್ನ ಬಾಯಿಯ ಉಸಿರಿನಿಂದ ಆತನನ್ನು ಕೊಲ್ಲುವನು. அப்ப அந்த நாளுக்குரிய வார்த்தையினாலே அவனை அழிப்பார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬರುವಂತಹ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಆತನನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತಾನೆ. அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க, தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ತನ್ನ ಪ್ರತ್ಯಕ್ಷೆಯ ಪ್ರಕಾಶದಿಂದ ಸಂಹರಿಸುವನು. அப்ப பிரகாசம் என்பது பிரைட்னஸ் இங்கிலீஷ்லயும் போட்டிருக்குது, நீங்க கன்னடத்துல பிரகாசம் வாசிக்கிறீங்க, தமிழ்ல பிரசன்னம்னு போட்டிருக்குது. பிரசன்னம் என்கிறது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல, வருகையின் பிரகாசம் என்றுதான் இருக்க வேண்டும். வருகையின் பிரகாசம். அப்ப பிரகாசம் என்றால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ಪ್ರಕಾಶ ಎಂದರೆ ನಾವು ಏನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வெளிச்சம் அல்லது பிரகாசம் என்று சொன்னால் ಬೆಳಕು ಅಲ್ಲದೆ ಪ್ರಕಾಶ ಎಂದು ಹೇಳಿದರೆ அறிந்து கொள்ளுகிற அறிவு, ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ತಿಳುವಳಿಕೆ. அறிவும் ஞானமும் சேர்ந்ததுதான் பிரகாசம். ತಿಳುವಳಿಕೆಯು ಜ್ಞಾನವು ಸೇರಿರುವುದೇ ಪ್ರಕಾಶ. இந்த மின்னல்ல வர்ற பிரகாசம் அல்ல அது, ಈ ಮಿಂಚಿನಲ್ಲಿ ಬರುವಂತ ಪ್ರಕಾಶವಲ್ಲ, இந்த லைட்டில் வருகிற பிரகாசம் அல்ல அது. ಲೈಟ್ನಲ್ಲಿ ಬರುವಂತ ಪ್ರಕಾಶವಲ್ಲ. இந்த பிரகாசம் என்ன? ಈ ಪ್ರಕಾಶ ಯಾವುದು? அவரை பற்றி, அந்த அவருடைய வருகையை பற்றி அறிகிற அறிவும் ஞானமும். ಆತನ ಪ್ರತ್ಯಕ್ಷದ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ತಿಳುವಳಿಕೆಯು ಜ್ಞಾನವು. ஏன் அவர் வரும்போது பூமியில் உள்ள எல்லாரும் அவரை பார்ப்பார்கள் என்று வசனம் சொல்லி இருக்கிறது அல்லவா? ಆದರೆ ಆತನು ಬರುವಾಗ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲರೂ ಆತ ನೋಡುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದಲ್ಲವೇ? ஆனால் இங்கேயே சொல்லி இருக்கிறார் வருகையின் பிரகாசம் என்று ஏன் சொல்லுகிறார்? ಏಕೆ ಇಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷೆಯ ಪ್ರಕಾಶ ಎಂದು ಏಕೆ ಹೇಳಿದ್ದಾನೆ? ஏனால் அவருடைய வருகையும் ஒரு வெளிப்பாடுதான். ಏಕೆಂದರೆ ಆತನ ಬರುವುದೇ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ. வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் அவருடைய வருகையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ಪ್ರಕಟಣೆ ಮುಖಾಂತರ ಮಾತ್ರನೇ ಆತನ ಬರುವಿಕೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು வேற ಸಾಧ್ಯ. வழியே கிடையாது. ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. அப்ப யாருக்கு வெளிப்பாடு இருக்கிறதோ ಯಾರಿಗೆ ಪ್ರಕಟಣೆ ಇದೆಯೋ அவர்கள் மட்டும்தான் அவருடைய வருகையை அறிந்து கொள்ளுவார்கள். ಅವರು ಮಾತ್ರನೇ ಆತನ ಬರುವಿಕೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. இஸ்ரவேலருக்கு அவருடைய முதலாம் வருகையின் வெளிப்பாடே இன்னும் கிடைக்கவில்லை. ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಆತನ ಮೊದಲೆಯ ಬರುವಿಕೆಯೇ ಪ್ರಕಟಣೆ ಇನ್ನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் வந்தாரா? ಆತನು ಬಂದನಾ? அவர் கண்டிப்பாக வந்தார். ಅದು ಖಂಡಿತವಾಗಲೂ ಬಂದನು. வசனத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் அவர் செய்து முடித்தார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತೋ ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. ஆனால் இன்னும் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருப்பதினாலே ಆದರೂ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಇನ್ನೂ ಕುರುಡಾಗಿರುವುದರಿಂದ அவருடைய முதலாம் வருகையின் வெளிப்பாடே அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ಆತನ ಮೊದಲೆಯ ಬರುವಿಕೆಯ ಪ್ರಕಟಣೆಯು ಇನ್ನೂ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. அப்ப இப்பொழுது நாம் அவருடைய இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிறோம். ಈಗ ನಾವು ಆತನ ಎರಡನೇ ಬರುವಿಕೆಗೆ ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அப்ப அந்த இரண்டாம் வருகையை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு வெளிப்பாடு வேண்டும். ಆದ್ರೆ ಆ ಎರಡನೇ ಬರುವಿಕೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ನಮಗೆ ಪ್ರಕಟಣೆ ಬೇಕು. வெளிப்பாடு இருந்தால் மட்டும்தான் அவருடைய இரண்டாம் வருகையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ಪ್ರಕಟಣೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಆತನ ಎರಡನೇ ಬರುವಿಕೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அந்த வெளிப்பாட்டின் மூலமாக இரண்டாம் வருகையை அறிந்து கொண்டால்தான் நீங்கள் அந்த இரண்டாம் வருகையில் காணப்படவும் முடியும். ಆ ಪ್ರಕಟಣೆಯ ಮುಖಾಂತರ ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ಎರಡನೇ ಬರುವಿಕೆ ನೀವು ಕಾಣಲು ಸಾಧ್ಯ. வேற வழியே கிடையாது. ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. ஆக வாயின் சுவாசத்தினாலே அவர் அங்கே ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். ಆ ಬಾಯಿಯ ಶ್ವಾಸದಿಂದ ಅಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು அந்த ಕೊಡುತ್ತಾನೆ. நேரத்துக்குரிய செய்தியை கொண்டு ಆ வருகிறார். ಸಮಯಕ್ಕೆ ಕೊಡುವಂತ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அதை நன்றாக நாம் அறிந்து அதன் மூலமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಅದರ ಮುಖಾಂತರ ಜ್ಞಾನವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು அவருடைய வருகையின் வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வோம். ಅದರ ಬರುವಿಕೆಯ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். ಆ ರೀತಿ ಪಡೆದುಕೊಂಡ ಮೇಲೆ ಆತನ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಬಹುದು. இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய் காணப்படுவோம். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡವರಂತೆ ನಾವು ಕಾಣಿಸುತ್ತೇವೆ. அருமையான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேளுங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೇಳಿರಿ. நீங்கள் நன்றாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಈ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಭಾಗ್ಯ ಇಲ್ಲ. இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் கிடையாது. ಈ ಪ್ರಕಟಣೆ ಎಲ್ಲರಿಗೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவன் கிருபையாய் உங்களுக்கு தந்திருக்கிறார். ದೇವರ ಕೃಪೆಯಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿರುವಂತಹ ಈ ಭಾಗ್ಯವನ್ನು ನೀವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ಆಗ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರಾಗಿರುವಿರಿ. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற
எங்கள் பரலோக பிதாவே, தேவரீர் உம்முடைய தயவுனால, உம்முடைய இரக்கத்தினால வார்த்தையின் ரகசியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Our gracious Heavenly Father, by your mercy and grace, you have revealed the mystery of your word, Father. நீர் எங்கள் மேல் அன்பு வைத்தபடியினாலே எங்களுக்கு இதை வெளிப்படுத்தினீர் ஐயா. இதை கேட்டு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தார். Because of the loving kindness, you revealed these things to us and enable us to get prepared through these revelations, Father. மற்ற ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டது போல நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவரீர் இந்த செய்தியை காலத்திலே நீர் எங்களுக்கு அனுப்பினீர் என்று நாங்கள் நம்புகிறோம். Father, we believe that you send this message on time so that we should not be deceived, Father. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. Bless everyone who heard the message, Father. Father, fill their heart with your Holy Spirit so that they may understand the word. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே பிள்ளைகளை நிறையும், அதனாலே அவர்கள் வசனத்தை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் அனைவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். I commit everyone in your mighty hand, Father. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்தருளும். Father, bless everyone individually and as a family, Father. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.